இந்தியாவின் வருங்கால இளைஞர்களின் கைகளில் என்ற கூற்றை மெய்ப்பிக்க நாம் இன்றைய மாணவ சமுதாயத்தை தயார் செய்ய வேண்டும் என்பதை நினைவு கூறும் வகையில் அரங்கேற்ற வருகிறார்கள் நம் பள்ளி 9 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். என்ன சஞ்சய், 8 மணிக்கு பல்லு தேய்க்கிற? அதுவும் பல்ல தேய்ச்சி ரோட்ல துப்புற? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுடா, கிளம்புடா. ஏண்டா, சுதந்திர இந்தியாவில் பல்ல தேய்ச்சி துப்புறது கூட வாடா சுதந்திரம் இல்ல? துப்புறதுக்கு உரிமை இருக்குடா, ஆனா ரோட்ல துப்பலாமா? ரோட்ல தாண்டா எல்லாரும் துப்புறாங்க, குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. ஊரோட ஒத்து வாழணுன்ற பழமொழியை நீ மறந்துட்டியா? நான் அதை கடைபிடிக்கிறேன்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எக்கேடோ கெட்டுப்போ. ஹோம்ஒர்க் ஆச்சும் முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் யாருடா செய்யறது? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் செய்யற வேலைடா. நான் ரொம்ப பிஸிடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, நான் வந்துடுறேன். 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம். உன்னால எனக்கும் நேரம் ஆயிடும்டா, நான் கிளம்புறேன்டா. என்னது? என்னை விட்டுட்டு நீ மட்டும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடுவியா? உன்னை போக விட்டுருவேனா? உள்ள வாடா. டேய் டேய் டேய், விட்றா. என்னடா குளிக்காம ட்ரெஸ்ஸ மாத்துற? குளிச்சா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடும்டா. இந்த கிளைமேட்ல எல்லாம் யாரா குளிப்பா? என்னத்தையோ பண்ணி தொலை. டேய் டேய், என்னடா தேடுற? நீ வேற குளிக்கலையான்னு கேக்குற, அதான் பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கலான்னு தேடுறேன். சரி, பாடி ஸ்ப்ரேயை காணோம், இதையாச்சும் அடிச்சுக்கோ. டேய், எதடா அடிக்கிற? அதான்டா ரூம் ஸ்ப்ரே. இந்தா, நீயும் அடிச்சுக்கோ. டேய் டேய், என்ன விட்டு நீ அடிச்சுக்கோ. இவ்வளவு பெரிய ரூமையே மணக்க வைக்கும் போது இந்த ரூம் ஸ்ப்ரே இந்த சின்ன உடம்ப மணக்க வைக்காதாடா? உனக்கு இந்த உலகமே தெரியலடா, எப்படிதான் வாழ போறியோ? எல்லாம் நேரம்டா. கிளம்பு கிளம்பு. பள்ளிக்கூடம். Good morning, sir. Good morning, student. Sit down. என்னடா தலை இது? எண்ணெயே தேய்க்காம இருக்கு, தொட்டாலே கையை கீறுது. சார், எண்ணெய் தேய்ச்சா எனக்கு சளி பிடிச்சிக்கும் சார். என்ன விடுங்க, சூர்யா தலையை பாருங்க. டேய் சூர்யா, இங்க வா. நீந்தாண்டா, இங்க வா. என்னடா இந்த ஓரத்துலயும் அந்த ஓரத்துலயும் முடியே இல்ல, நடுவுல மட்டும் முடி இருக்கு, என்னடா இது? சார், அதான் சார் பிரிட்ஜ் கட்டிங். 2 பக்கமும் முடி இருக்காது சார், நடுவுல மட்டும் முடி இருந்தா அது பிரிட்ஜ் கட்டிங் சார். என்ன பிரிட்ஜ் கட்டிங்கா? சார், என்ன விடுங்க சார், விஜய் தலையை பாருங்க சார். விஜய், இங்க வாடா. நீந்தாண்டா, இங்க வா. என்னடா உன் தலையில 4 கோடு இருக்கு, இது என்னடா கட்டிங்? இதான் சார் 4 ways கட்டிங். 4 ways கட்டிங்கா? அப்படின்னா? அதான் சார் 4 வழி சாலை கட்டிங். ஓ, இதுதான் 4 வழி சாலை கட்டிங்கா? சரி சரி, தலைமுடி பிரச்சனையை அப்புறம் பார்ப்போம். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க எந்திரிங்க. நான் தான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்ல, என்ன ஏன் எந்திரிக்க சொல்ற? போங்கடா. நாம 5 பேர் மட்டும்தான் ஹோம்ஒர்க் முடிக்கலையாடா? டேய், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுடா. எந்திரிங்கடா ப்ளீஸ்டா. என்னடா அங்க சத்தம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காம ஹோம்ஒர்க் முடிக்காதவங்களாம் வெளியே வாங்கடா. ஏன்டா முடிக்கல? நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போனதுல இருந்து தலைவலி சார், அதான் சார் ஹோம்ஒர்க் முடிக்கல. நீ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்லுவ, நீ ஏன்டா தலைவலின்னு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு இருக்க? சார், உங்க மேல சத்தியமா தலைவலி தான் சார். நைட்டு தலையில இருந்த வலி இப்ப வயிற்றுக்கு வந்துருச்சு சார், அதான் சார் வயிறை பிடிச்சிருக்கேன். எப்பா சாமி, என் மேலையெல்லாம் சத்தியம் பண்ணாத, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. இனிமையாவது எல்லாரும் ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணுங்க. சரிப்பா, ஜூன் 5 என்ன டே தெரியுமா? மண்டே சார். என்ன மண்டேயா? டே, உங்க தொல்லை தாங்க முடியலடா.
டேய் நீ சொல்லு. 4ஆம் தேதிக்கு மறுநாள் சார். டேய் நீ சொல்லு. 6ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் சார். டேய் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா எப்படிடா வல்லரசு ஆகும்? விடுங்கடா, நானே சொல்றேன். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். அப்படின்னா என்ன சார்? அதாவது காற்று, நீர், நிலம், ஆகாயம் இதையெல்லாம் மாசுபடாம காக்கிறது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதுக்கு நாங்க என்ன சார் செய்யணும்? மண்டே அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல் கேம்பஸை சுத்தம் செய்யணும். சரியா? சரி சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு. மண்டே பார்க்கலாம். Thank you சார். காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே. சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. ஏன்டா சஞ்சய் இப்படி செய்யற? நீ திருந்தவே மாட்டியா? ஏண்டா சஞ்சய், ஒன்னால் தாண்டா அவன் கீழே விழுந்தான். ஒட்டக மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு மனிதநேயமே இல்லையாடா? தெரியாம செஞ்சுட்டேன்டா. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்டா. என்னை மன்னிச்சிருடா. ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றதாண்டா நான் இப்படிலாம் செஞ்சேன். இப்போ என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன்டா. இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன்டா. வாடா, நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன். என்னடா ஸ்கூலுக்கு அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட? ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் நேத்தே முடிச்சிட்டேன்டா. இனிமே பெற்றோர் ஆசிரியர் சொல்றபடி கேட்டு தாண்டா நான் நடப்பேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ ஆளே மாறிட்ட. குளிச்சுட்டு எண்ணெல்லாம் தடவிட்டு முடியெல்லாம் அழகா வெட்டிட்டு ரொம்ப மாறிட்ட. உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. என்னை புகழ்ந்தது போதும். வாடா வாடா, ஸ்கூலுக்கு போவோம். டேய் சஞ்சய், நீ உண்மையிலே ரொம்ப மாறிட்டடா. ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டில போடுற அளவுக்கு மாறிட்ட. இனிமே எல்லாம் அப்படித்தான்.
இன்றைய மாணவர்கள் மாற வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புதுமைகள் படைப்போம், புதிய உலகத்தை காண்போம், ஆசிரியர் பெற்றோரை மதிப்போம், சமுதாயத்தில் நல்ல குடிமகனாக உருவாக்குவோம், தூய்மை இந்தியாவை உருவாக்குவோம், ஊழலற்ற நாட்டை உருவாக்குவோம், இந்தியா வல்லரசாக வேண்டும்.